ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா தீராமிசு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஹாட் வாட்டர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக காஃபி தூளில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹாட் வாட்டரை காஃபி தூளில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரஸ்க் எடுத்து காஃபி தூளில் டிப் பண்ணி நல்லா ரெண்டு பக்கமும் டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சதை ஒரு பாக்ஸ் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அதில் நல்லா லைன் பிரகாரமாக லைன் பையாக எடுத்து அடுக்கி வச்சுக்கலாம். பன்னீர் நான் ஒரு 50 கிராம் பன்னீர் எடுத்து நல்லா மில்க்கு க்ரீம் மில்கில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதை ஃபஸ்ட்டு லைனில் மேலே ஊற்றி எடுத்துக்கலாம். செகண்ட் லைனில் மறுபடியும் அதே மாதிரி காஃபி தூள் டிப் பண்ணி நல்லா ரஸ்க்கை நல்லா டிப் பண்ணி மறுபடியும் செகண்ட் லேயர் வச்சு மறுபடியும் அதில் நான் ஹனி யூஸ் பண்ணலை. ஸ்வீட்டுக்கு லைட்டாக சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். செகண்ட் லைனும் ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. தேர்டு கோகோ பவுடர் ஃபுல்லாக அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் தீராமிசு டேஸ்ட்டு. ஃபுல்லாக கவர் பண்ணிடணும். அந்த கோகோ பவுடர் நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு 10 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா ஃப்ரீசரில் எடுத்து வச்சிடலாம். 10 நிமிஷன்றதே நம்ம 1/2 hour கூட வச்சு நல்லா எடுத்துக்கலாம். நல்லா செட் ஆகிடும். இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தீராமிசு எப்படி இருக்குன்ட்டு நம்ம பார்த்துடலாம். என்னோட பையன்தான் இதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறான். அவன் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றதுனால அவனுக்கு டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உண்மையிலே டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு மாதிரியே இருக்குது டேஸ்ட்டு ஃபுல்லாகவே. அவனுக்கு லைட்டாக நம்ம காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கிறதுனால அது அவனுக்கு ஒரு கசப்பு தன்மை அவன் முகம் கொஞ்சம் லைட்டாக சுளிச்சிருப்பான். ஆனால் டேஸ்ட் என்னமோ பர்ஃபெக்டாக இருந்து. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.